காணாமல் தேடிட்டு இருக்காங்கம்மா, குப்பை தட்டிக்கிட்ட போங்கன்னு சொன்னாங்க. என்னத்துக்கு காணாமல் தேடுறாங்க. நானும் போய் பார்த்தேன். அந்த அம்மா வந்தாங்க கூட, ஐயாவும் கூட வந்தாங்க. தேடினா 3 பேருமே தேடினோம், கிடைக்கல. குப்பையை தொட்டியே கவித்து விட்டு தேடினேன், கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு இவங்க முடியலன்னு சொல்லி போயிட்டாங்க. நான் அந்த குப்பையை ஒன்றா இப்போ எடுத்து திருப்பி குப்பை வேலையில் போட்டு அதையெல்லாம் கீழே அது குப்பை அலையில செய்யணும். அது எத்தனை பவன் அவங்களுக்கு தானே தெரியும். எடுத்து கொடுத்துட்டேன். எவ்வளோ நேரமாக தேடினீங்க? அது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தேடினேன். கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டீங்க. ஏமா அந்த செயின் வந்து நீங்கள் எடுத்தப்போ உங்கள் உணர்வு என்ன இருந்தது? திருப்பி கொடுக்குறதுக்கு பெரிய மனசு வேணும். ஆமாம், அவங்க போரில் நம்மளுக்கு இருக்கு. எத்தனை வருஷமா அந்த சேவையில் இருக்கீங்கம்மா? நானும் 15 வருஷமா. இந்த காலையில் ஒரு 7 மணி போல் வீட்டில் குப்பையில் போய் ரெகுலராக கொட்டுறதுக்கு என் ஒய்ஃப் வந்து போய் கொட்டியிருக்காப்புல. அதில் வந்து ஒரு 3 பவுன் செயினை மறந்துட்டு அந்த குப்பையோட சேர்த்து டேபிளில் வச்சுருந்ததில் துடைக்கும் போது அதையும் சேர்த்து கொட்டிட்டாப்புல மறந்துட்டு. உடனே நாங்கள் வந்து குப்பைக்காரவங்ககிட்ட இருக்கோம், அவங்க ஒரு வேளை எடுத்துருந்தாங்கன்னா கூட கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி வந்தோம். அவங்க டியூட்டி முடிஞ்சு ஒரு 11 மணிக்கெலாம் இங்கிட்டு வந்துட்டாங்க. உடனே ஆஃபீஸ்க்கு வந்து அவங்கள பார்த்தா அவங்க ஃபீல்டில் எங்கேயோ இருக்காங்க, வேறு ஏரியாவில்னு சொன்னாங்க. உடனே ஆஃபீஸில் வந்து மிஸ்டர் சூப்பர்வைசர் நம்பர் கொடுத்தாங்க, சரண்குமார் சார். அவர்கிட்ட பேசினோடனே நாங்கள் அந்த சுப்பம்மான்ற அந்த ஸ்டாஃப், அவங்க ஸ்வீப்பரு, அவங்கள அந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்லிடுறோம். அந்த குப்பை தொட்டுற அந்த தொட்டிக்கிட்ட நீங்களும் அங்கே போயிருங்க சார், என்ன காலமோ தேடி பாருங்கள் அப்படின்னா. அங்கே வந்து அந்த குப்பையை சாய்க்க சொன்னாங்க. அந்த அம்மா சாய்ச்சி விட்டோடனே எல்லோரும், என் ஒய்ஃபும் அவங்க, நாங்கள் 3 பேருமே கிளறி பார்த்தோம். ஒன்றும் கிடைக்கல. அந்த சரி பார்த்துக்கலாம்மா, நீங்கள் கிடைச்சா சொல்லி எடுத்து கொடுங்கம்மா, உங்களுக்கு நாங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். திரும்ப வந்து அந்த குப்பை தொட்டியை நிமித்தி வச்சுட்டு நான் வந்துட்டேன். அவங்க திரும்ப ரிட்டனாக வந்து அவங்க ஒவ்வொரு இதாக அலசி பார்த்து திரும்ப நல்லா செக்கப் பண்ணி போடும்போது அதில் கிடச்சிருக்கும் போல் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க. அந்த அம்மா ஃபோன் நம்பரை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் ஒரு 1 ஹவர் கழித்து மிஸ்டர் சரண்குமார் சார் சூப்பர்வைசர்கிட்ட பேசினோடனே, சார் கொஞ்சம் எப்படியாவது கேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே அவங்க உடனே இந்த அம்மாவை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. நான் எதுக்கு இந்த அம்மாகிட்ட பேசுவோம்ட்டு பேசினோடனே அந்த அம்மா உடனே சொன்னாங்க, சார் கிடச்சிருச்சு சார், நான் வச்சுருக்கேன், ஆஃபீஸுக்கு வர்றீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஒரு சரண்குமார் சார்கிட்ட கேட்டோடனே, நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுங்க சார், நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாச்சு. நல்ல ஒரு ஃபீல்டு ஒர்க்கர், எப்பயும் சின்சியராக காலையில் வந்து அந்த ஏரியாவில் எல்லாத்தையும் குப்பையெல்லாம் வாங்கிட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் அசோசியேஷன் சார்பில் வந்து இந்த ஒரு நல்ல விஷயம் அவங்க செஞ்சுருக்கிறதுனால திரும்ப கையில் கிடச்ச பொருளை வந்து திரும்ப அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல குணத்தை பாராட்டி நாங்கள் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து திரும்ப வந்து இங்கே வாங்கினோம். அவங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு சால்வை, ஒரு ஸ்வீட் பாக்ஸு, ஒரு ரிவார்டாக ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கோம். மற்றபடி கார்பரேஷன் கமிஷனர் ஐயாட்ட கூட நான் கூட பார்த்து பேசி, இவங்க இந்த ஸ்டாஃப் இப்படி ஒரு முக்கியமானவங்க, அவங்க கொஞ்சம் பாராட்டுங்கன்னு சொல்லலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நாங்கள் 3